வெற்றி வீடு திட்டம் என்னது அது? என்ன வெற்றி வீடு? அதில் உங்கள் கொள்கைக்கு இடர்பாடு வராத சில தலைவர்கள் பேரை வச்சுட்டு போங்களேன், இல்லை பொதுவான பேரை வச்சுட்டு போகலாம்ல. அது என்ன வெற்றின்னு வச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு 2500 ரூபா நீங்கள் அதில் அறிவிக்கவே இல்லையே, அறிவிக்க முடியாது, காசு இல்லையே. ரெண்டாவது ஐயோ பட்ஜெட் கொடுத்த முடிஞ்சுன்னா 2000 வரவே வராதே, அதுக்கும் அர்த்தம் இல்லை. வேலை இல்லாத படித்த பட்டதாரிகளுக்கு உதவித்தொகைலாம் அறிவிச்சு தான் ஞாபகம். இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது, நடக்க கூடாது. 4000 என்னமோ சொல்லிருக்காங்க. எப்படி கொடுப்பீங்க? என்ன வரையறை? எல்லாத்துக்குமே முதல்வர் தான் வந்து பேசணுமா? முதல்வர் வந்து இனிமே இது மக்களை ஏமாற்றுகிற வேலை. அப்ப யாருக்கு தான் முதலமைச்சர் பேசுவார்? அதான் இது பம்மாத்து வேலை. சொல்ல வேண்டிய எந்த விஷயத்துலயும் டிரான்ஸ்பரன்சி இல்லை, அல்லது லீக் பண்றீங்க. வெக்கமா இல்லையா? அந்த லீக்குங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம உடம்பு கூசலையா? கைது பண்றது உங்க நோக்கம் இல்லைன்னா அத்தனை 100 போலீஸை எதுக்கு பண்ணது? இந்த நீலாங்கரையவே கலைபரமாக்குனீங்களே எதுக்கு? உதயநிதி பண்ணதை விட அதிகப்படியான குற்றம் நேற்று பண்ணது இந்த அரசு தான் பண்ணிச்சு. ஓகே, ஆனா பட் இந்த கைதையும் திரும்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. நேற்று டாய்லெட்ல போயிட்டு உட்கார்ந்துருக்கு. கரூர் சம்பவம் நடந்த உடனே அடுத்த ஒரு 35 நாட்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தேன்னு வாதவ் சொல்லுவாரா? நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ண போறாங்க, உதயநிதி டாய்லெட்ல இருப்பார், படுத்து உருளுவார், என்னவோ பண்ணுவார், அது அவர் வீடு. இதுல காட்டின ஆர்வத்தை காவிரி இஷ்யூல காட்டியிருந்தா, அரசியல் ரீதியாவே சொல்றேன், உங்க கட்சி சுயநலப்படியே சொல்றேன், திமுக முன்னாடி நீங்க மனு போட்டுக்கலாம்ல. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமதி SP லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு நிதிநிலை பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டு பொறுத்த வரைக்கும் வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதற்கு முன்பாக திராவிட கட்சிகள் என்ன விஷயத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே தான் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க வெற்றின்னு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தாவேக்கா நாங்கள் மாற்று அரசியலாக வந்தால் இந்த விஷயம்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாற்று அரசாக வந்திருக்காங்க. பட் ஆனால் எந்த விஷயமும் மேனிஃபெஸ்டோவில் இருந்தது பெரும் அளவில் இதில் இல்லை அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. ஓவராலாக இந்த பட்ஜெட் எப்படி நீங்கள் சொன்ன எல்லா அம்சமுமே யதார்த்தம்ங்கிற வார்த்தைக்குள்ளதான் அடங்கி இருக்கு. முதல் யதார்த்தம் என்னன்னா, ஸ்டிக்கருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். அதெல்லாம் அரசியல் கட்சிகள் எது விமர்சனம் எதிர் விமர்சனத்துக்கு பயன்படுத்திட்டு போட்டோம். வேற வழி இல்லை. 60 ஆண்டு கால திராவிட இயக்கங்கள் குறிப்பாக கடந்த இந்த ஜனரஞ்சகமான அரசியலும் நிர்வாகமும் தொடங்கின கடந்த ஒரு 15-20 வருஷம் ஆட்சி எடுத்து பார்த்தா, ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த திட்டங்கள், இலவசங்களாகட்டும், நல்ல திட்டங்களாகட்டும், படிக்கிறதுல, மருத்துவ உதவியில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புற உட்கட்டமைப்பில் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் போய் பல திட்டங்கள் போய் சேர்ந்தாச்சு. இனி புதுசாக நான் வந்து கொடுக்க போகிறேன்னா ஒரு புது ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கணும், அது இலவசமாக தான் கொண்டு வரணும், அதுக்கு நிதி நிலைமை இல்லை. ஸோ இருக்கிற திட்டங்களை எப்படி மேம்படுத்துறது, இல்லை நம்ம வந்து ஏதாவது செஞ்சமேன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லை. இப்போது ஒருவேளை திமுக அரசு தொடர்ந்திருந்தால் அல்லது எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா அப்படியே புது ஸ்கீமாக கொண்டாந்துருப்பாங்களா? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏற்கனவே இருந்த திட்டங்களை மேம்படுத்தி கொண்டாந்துருப்போம். 1-2 திட்டங்கள் புதிய சிந்தனையாக புதிய அறிவிப்புகளாக வரலாம் நிதி நிலைமைக்கு ஏற்ப. விஜய் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவர் வானத்தில் இருந்தால் குதிச்சு வரும் பணமோ ஏதோ திட்டங்களோ கற்பனையில் கொண்டு வர முடியாது. நடைமுறைப்படி பார்த்தா வேற வழி இல்லை. அதுக்கு திட்டங்களுக்கு பேரை மாத்துறாரு, கரெக்ட். அது ஸ்டிக்கர்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெற்றின்னு தன்னுடைய கட்சி பெயரில் அந்த வார்த்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அதை யாரும் மாற்ற முடியாது. வெற்றி கெட்ட வார்த்தை இல்லை, சட்டத்துக்கு புறம்பான வார்த்தை இல்லை, ஜனநாயகத்துக்கு விரோதமான வார்த்தையும் அது அல்ல. ஆனால் நல்லாவே தெரியுது வெற்றின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னு. சாதாரண குழந்தை கூட சொல்லிடும். சரி வைக்கிறீங்க, எத்தனை நேரம் வைப்பீங்க? எத்தனை திட்டங்களுக்கு வைப்பீங்க? அதை படிச்சுக்கிட்டு வரப்போதே ஒரு பேரால் பார்த்தா 2 திட்டங்கள் ஓகே, அதே பண்ண ஆக்வர்டாக இருக்கும். போக எரிச்சல் தான் வருதே தவிர உங்களுடைய நல்ல சிந்தனை உங்களுக்கு இருந்தால் கூட அது பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்ற போது அது அதே சிந்தனையோடு இருக்காது, எரிச்சல் தான் வருது. நான் என்ன பண்ணணும், ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணி எல்லா திட்டங்களும் எதுக்கெல்லாம் வெற்றின்னு ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்கோம், விஜய் எடுத்து படிக்கட்டும், நைட்டு கூட உட்காந்து படிக்கட்டும். எது உங்களை உறுத்தலையோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டே வாங்க, ஓகே தான். ஏதாவது இல்லை இடிக்குது, வார்த்தையே இடிக்குது, இல்லை மனசு ஏற்றுக்க மறுக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்ட்டு போடுங்க. இந்த சத்தம் இல்லாமல் அதை மாற்றிருங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிறுபிள்ளைத்தனமாக தெரியுது. ஏதோ அந்த வார்த்தையை போடணுமேன்னு போட்டு திணிக்கக்கூடாது. அப்போ அந்த வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை நீங்களே கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ மடிக்கணினி திட்டத்துக்கு வந்து வெற்றின்னு போடுறாங்கன்னா மாணவர்களுக்கு உற்சாகத்தை தரும், பரவாயில்லையே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு கூட
புரிஞ்சுக்கிறோமா? சாதாரண கொச்சையாக புரிஞ்சுக்கிட்டா கூட அல்லது பாமரத்தனமாக புரிஞ்சுக்கிட்டா கூட அப்படி ஒரு இதுக்கு வந்துடுறோமா? அதுக்காக நான் எல்லா திட்டத்துமா வெற்றி வீடு திட்டம் என்னது அது? என்ன வெற்றி வீடு சொல்லுங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சம்பந்தமே இல்லாத பொருந்தாமல் அந்த வார்த்தையை திணிச்சாவது அதை கொண்டு வரணும்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனமானது. மற்றபடி தப்பான வார்த்தை இல்லை. நீங்கள் ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் தப்பு இல்லை. கட்சி பேருங்கிறதுனால அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமேன்னு தோணுதே தவிர அதுக்காக வெற்றிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தாம இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்களேன்ட்டு தான் பொருத்தமான திட்டத்துக்கு மட்டும் வைங்கன்னு நம்ம சொல்றோம். புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அதற்கு அந்த பெயரை வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே சார். தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து, காலை உணவு திட்டம் ஸ்கீம்ல இருந்து, மகளிர் விடியல் பயணம் ஸ்கீம்ல இருந்து எல்லாத்துக்குமே பெயரை மாற்றிக்கிட்டே இருக்கு. பெயரை மாத்துறாங்க அல்லது இருக்கிற பேரை நீக்குனாங்க. அல்லது உங்களுக்கு கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் மதிக்கிற தலைவர்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்க கொள்கை தலைவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல உங்க கொள்கைக்கு இடர்பாடு வராத சில தலைவர்கள் பேரை வச்சுட்டு போங்களேன், இல்ல பொதுவான பேரை வச்சுட்டு போலாம்ல. அது என்ன வெற்றின்னு வச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு மனநிலை ஆரோக்கியமான மனநிலை அல்ல. அது பெரிய குற்றம் அல்ல. இதை சொல்லாம நம்ம கடந்து போக முடியாது. லேபிள் ஒட்டுறாங்க, வேற வழி இல்லை. மேம்படுத்தி தான் சொல்லணும். 100 நாள் வேலை திட்டம் 120 நாள் ஆக்குனாங்க, நாங்கள் 150 நாள் ஆக்குறோம். அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது ஸ்கூல் தூய்மைப்படுத்துறதுக்குன்னு ஒரு திட்டம் கொண்டாந்துக்கிறாங்க. கழிப்பறை வசதிகள், காம்பவுண்ட் கட்டுறது, செக்யூரிட்டி போடுறது அப்படின்னு. அது முறையாக அமல்படுத்தப்பட்டால் மிக நிச்சயமாக உன்னதமான திட்டமாக இருக்கும். இது ஏற்கனவே திமுக செஞ்சதாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் பாராட்டுகிற அளவுக்கு, கவனிக்கிற அளவுக்கு, அது 4 பேர்கிட்ட எடுத்து சொல்கிற அளவுக்கு அந்த திட்டம் எஃபெக்டிவாக செயல்படுத்தப்படலை. நீங்கள் எந்த பேரில் அதை அமல்படுத்தியிருந்தாலும் அதை நீங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நல்லா அமல்படுத்துனீங்கன்னா நிஜமாகவே வரவேற்கப்பட வேண்டிய திட்டம். மற்றபடி பட்ஜெட்டுங்கிறது ஒரு சடங்கு தான். அது ஒரு நாள் கூத்து தான். அது அதிகாரிகளுக்கான ஒரு கைட்லைன். எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருக்குது இந்த துறையில், ஹெச்ஓடிக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் செயலாளருக்குடைய தலைவலி, அமைச்சர் சேர்றவங்க, சார் இவ்வளோ வந்திருக்கு சார் துறைக்கு, சம்பளமெல்லாம் போக மீதி இவ்வளோ பணம் இருக்குது சார், இது டெண்டர், இது மாதிரி புது விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சார், இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு நிர்வாகத்துக்கு தான் அது பயனுள்ள ஒரு புத்தகமே தவிர பொது ஜனங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா திட்டங்களையோ இல்லை புது விஷயங்களையோ மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களே செயல்படுத்துறதுக்கு பட்ஜெட்டு தான் ஒரே வழின்றது கிடையாது. இந்த பட்ஜெட் கூட்டத்தை விவாதத்தின் போதே புது அறிவிப்பு வரலாம். இந்த தொடர் முடிஞ்ச பிறகு அரசாணை மூலமாக ஒரு அறிவிப்பின் மூலமாக கூட நல்ல விஷயங்களை சொல்லலாம். 2500 ரூபா நீங்கள் அதில் அறிவிக்கவே இல்லையே, அறிவிக்க முடியாது, காசு இல்லையே. 2வது ஐயோ பட்ஜெட் கூட்டத்தை முடிஞ்சுன்னா 2500 வரவே வராது, அதுக்கும் அர்த்தம் இல்லை. 2500 கொடுக்கணும்னு நினச்சேன், வந்து பார்த்தா தெரியுது காசு இல்லை, ஒரு 500 சேர்த்து இன்னார் பிறந்த நாளையிலேருந்து பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் அந்த அவருடைய பிறந்த செப்டம்பர் 17 நினைக்கிறேன் அதிலிருந்து கொடுக்குறோன்னு கூட அறிவிக்கிறதுக்கு இது ஒரு தடையே இல்லை. பட்ஜெட்டு தான் ஒரே வழின்றதும் கிடையாது. நல்ல சிந்தனை இருந்தால் போதும், நேர்மையான வெளிப்படைத்தன்மையான திறமையான நிர்வாகம் இருந்தால் போதும், எது வேணாலும் செய்யலாம். மக்கள் எதிர்பார்க்குறதும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பயிர்க்கடன் சொன்னபடி நடந்துக்கலன்னு விவசாயிகள் சங்கங்கள் சில அரசியல் கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க. நடத்த முடியாது. அவர் சொன்னபடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய முடியாது. இதை தெரிஞ்சனால திமுக பயிர்க்கடனை பற்றி ஒரு வழி கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. ஏன்னா ஆட்சியில் அவங்க இருந்தாங்க. என்ன வழி, பெயின் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாடுகள் முதல்ல மாதிரி இல்லை. இப்போது அறிவிச்சா 3 மாதத்துக்குள்ள அந்த பணம் அந்த வங்கிக்கு போய் சேரணும்னு அவங்க பிடிக்கிறாங்க. அது தெரியாமல் விஜய் சொல்லிட்டாரு. அதனால தான் எடப்பாடியை கொஞ்சம் பதுங்கி கொஞ்சம் பாதி அளவு இதுக்குள் இருந்தால், இத்தனை பவுனுக்குள் இருந்தால் அப்படின்லாம் நகைக்கடன் பயிர்க்கடனை பற்றி அவர் பேசினார். விஜய் அந்த ஆட்சி நிர்வாகத்தில் இல்லாததுனால அவர் தன் நல்ல மனசை அதில் காமிச்சு அறிவிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது அதை அமல்படுத்த முடியாதுன்னு. இதுக்கு வெக்கமே படக்கூடாது. இது பெரிய குற்றமும் அல்ல. நான் ஒரு பத்திரிகையாளனா யதார்த்தங்கிற வார்த்தை பிடிச்சதுனால சொல்கிறேன். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டா அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நீங்கள் மௌனமாக இருக்க அப்போ எப்போ செய்வீங்க விரைந்து செய், உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கிறதா அப்படின்னு போராட்டம் தான் தொடர்ந்துட்டு இருக்குமே தவிர யதார்த்த நிலைக்கு விவசாயிகளோ அரசியல் கட்சிகளோ வரமாட்டாங்க. அது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். வேலை இல்லாத படித்த பட்டதாரிகளுக்கு உதவித்தொகைலாம் அறிவிச்சுதான் ஞாபகம். இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது, நடக்க கூடாது. 4000 என்னமோ சொல்லிருந்தாங்க. எப்படி கொடுப்பீங்க? என்ன வரையறை? இப்ப நீங்க இந்த தங்கம் அண்ணன் சீரா 8 கிராம் ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்ததான் அது. நீங்க அம்மான்னு கொடுத்தா நீங்க அண்ணன் கொடுக்க போறீங்க. சரி, அதுல யாருக்குன்னு வர்றீங்கன்னா அதுல சில வரைமுறைகள் வருது. இன்னும் ரெகுலேஷன் வரும். கட்டுப்பாடு வந்தாதான் பிறக்கிற எல்லாரும், கல்யாணம் ஆகிற எல்லாரும் கொடுக்க முடியாது. தங்கம் மோதிர திட்டம் எத்தனை கட்டுப்பாடுகள் அதுக்கப்புறம் அறிவிச்சாங்க. தேர்தல் வாக்குறுதியில் இந்த கட்டுப்பாடுகளை சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. ஆனா அமல்படுத்தப்பட போதுதான் தனியார் மருத்துவமனைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு அல்ல, அரசு மருத்துவமனைகள்ல தான். அதுலயும் அரசு ஊழியர்களுக்கு இருக்காது. அப்படிலாம் ஒன்னொன்னா வர சுருங்கி கொடுத்து நிற்கும். அது உங்க நல்ல மனசை பாராட்டலாம்.
ஆனால் இந்த வெட்டி பந்தா வேண்டான்றது என்னுடைய கருத்து பொதுவாக. அதுக்கு வெளிப்படையாக இவ்வளோ பேருக்கு தான் இவ்வளோதான் செய்ய முடியும், சில திட்டங்கள் அமல்படுத்த முடியாது. என்னுடைய செயல்பாட்டை நான் என்னுடைய நிர்வாகத்தில் பாருங்கள், வருவாயை பெருக்கிறதுல நான் கவனமாக இருக்கேன். போதுமான வருவாய் வந்த பிறகு நான் சொன்ன எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும் தான் நான் விரும்புகிறேன். ஓகே, ஆனா அது ஒன்றும் தப்பும் கிடையாது. பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு, நீங்களும் சொன்னீங்க. பட் இப்போ இந்த கூட்டத்தொடர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நேற்றைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறாரு, எல்லாத்துக்குமே முதல்வர் தான் வந்து பேசணுமா, முதல்வர் வந்து இனிமே இது மக்களை ஏமாற்றுகிற வேலை. பேச வேண்டிய விஷயத்துக்கு முதலமைச்சர் பேசிதான் ஆகணும், எல்லாத்துக்கும் பேசணும் அவசியம் இல்லை. அது சொன்ன ஒரு கருத்து, தலைவர் பேசக்கூடியதுக்கெல்லாம் இனிமே எங்க தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு, முதல்வர் பதில் சொல்ல அப்ப யாருக்கு தான் பேசுவீங்க? அப்ப யாருக்கு தான் முதலமைச்சர் பேசுவார்? அதான் இது பம்மாத்து வேலை, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. விஜயை படுகொலியில் தள்ளுகிற வேலை. அவர் பேச ஆரம்பிச்சாதான் அவர் மெருகேற்ற முடியும். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்து நம்ம ஆட்சி தான். நீங்க உங்க கட்சி மேடைகள்ல முழங்குறீங்களே, அரங்க கூட்டங்கள்ல பேசுறீங்களா, அது நிஜமாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் தன்னை மெருகேற்றினாதான் முடியும். அவர் பேச மாட்டார்னா இது விஜயை ஏமாற்றுகிற வேலை, விஜய்க்கு குழிப்பறிக்கிற வேலைன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அவர் பேச விடுங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து பேசணும் அவசியம் இல்லை. அவர் பேசவே மாட்டாருங்கிறதெல்லாம் அக்கிரமம், அநியாயம். தமிழ்நாட்டுக்கு செய்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற, விஜய் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த 1.25 கோடி பேர்ல ஜென்சி அல்லது இளைஞர்கள் ரசிகர்களை விட்டுட்டு பார்த்தா அந்த 1 கோடி மக்களுக்கு செய்கிற துரோகம் தான் நான் சொல்லுவேன். பேசவே மாட்டாருன்னா அது சர்வாதிகாரம் இல்லையா? இப்படி வச்சு தான் நீங்க தலைமைச் செயலாளர்கள் லெட்டர் கூட இன்னைக்கு வரைக்கும் ரகசியமா வச்சிருக்கீங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர்றேன்னு சொன்னது தாராளமா நீங்க போங்க. நீங்க யாரு பேச்சுவார்த்தைக்கு வேணான்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, நான் ஒரு புது ஸ்டைல்ல புது பாதையில பயணிக்கலான்னு இருக்கேன், நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன், அதனால லெட்டர் இருக்கும். ஒரு குறிப்பு வந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கா? இந்த ரகசியம் எதுக்கு? வெளிப்படைத்தன்மையோடு என் ஆட்சி இருக்கும். பதவியேற்புல நேரு ஸ்டேடியத்துல பேசுனீங்களே, அந்த வார்த்தை எங்க போச்சு? இந்த நிமிஷம் வரைக்கும் அரசுட்டு வந்து எந்த கடைசி மேடையில பேசும்போது கூட டிரான்ஸ்பரன்சின்ற வார்த்தையை பயன்படுத்தி இல்ல. அதெல்லாம் மேடை பேச்சு இல்ல. எதுலைன்னா சொல்ல வேண்டிய எந்த விஷயத்துலயும் டிரான்ஸ்பரன்சி இல்லை. முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கிறீங்க, அதை ரகசியமாவே வச்சிருக்கீங்க. ஏதாவது சர்ச்சை வந்தா வெளியிடுறீங்க அல்லது லீக் பண்றீங்க. வெக்கமா இல்லையா? அந்த லீக்குங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம உடம்பு கூசலையா? அரசாணைங்கிறது பொது ஆவணம். உங்களுக்கு, எனக்கு, பொதுமக்கள் யார் வேணாலும் இன்னைக்கு நீங்க மறைச்சு வச்சாலும் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம ரைட் ஆர்டிஐல கேட்டால் 30 நாள் எனக்கு வந்து சேர வேண்டிய பொது ஆவணம். அது எதுக்கு மறைச்சு வைக்கிறீங்க? எந்த முடிவை எடுக்கிற உரிமை தான் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பயப்படணும்? பயப்படுற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு தப்பான முடிவான்னு தெரிஞ்சிருந்து ஏன் எடுத்தீங்க? வெளிப்படைத்தன்மை இந்த ஆட்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு மட்டுமல்ல, குறைந்தபட்ச அளவு கூட இல்லைங்கிறதான் துரதிர்ஷ்டவசமானது. விஜய் இதில் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும். ஓகே, நான் நேற்றைக்கு இந்த விஷயத்தை பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பரபரப்பா பார்த்தோம் நம்ம. அப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எதிர்கட்சி தலைவர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில தாவேகா இதை பண்றாங்க. இல்ல, அது ஒரு லாஜிக் உள்ள ஒரு விமர்சனம் தான். பட் சரி, இன்னைக்கு தடுத்துறாரு, நாளைக்கு வர மாட்டாரா? இந்நேரம் பெயில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சொத்தை வழக்கு, அது ஒரு வழக்கே அல்ல. கைது செய்கிற அளவுக்கு அது ஒரு வழக்கே அல்ல. அப்புறம் ஏன் கைது பண்ணணும்? அதுதான் சொல்றேன். இப்ப பார்த்தா கோர்ட்ல போய் நீங்க என்ன சொல்றீங்க? 2:15 மணிக்கு கைது பண்ணுகிற நோக்கம் எங்களுக்கு இல்ல சொன்னாரா? சொன்னது யாரோ அல்ல, பயிற்சி வழக்கறிஞர் அல்ல, அரசின் தலைமை வழக்கறிஞர் பிளஸ் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் பிபியும் ஏஜியும் சேர்ந்து சொல்றாங்க கைது பண்ண மாட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். 2:15 மணிக்கு நடக்குது. கரெக்டா 2:15 தொடங்குது. காலைல 9 மணிலேருந்து உதயநிதி வீட்டுக்குள்ள என்ன நடந்துங்கிறது எல்லா சேனலும் காமிச்சாங்க. ரீல்ஸா நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஜாயின்ட் கமிஷனர் ரேங்க்ல உள்ள ஒரு அதிகாரி, சார் நான் கைது பண்றோம், எங்களுக்கு ஒத்துழைங்கிறாங்க. சபரீசன், என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட சில பேர் கோர்ட்டில் இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அவர் 12 மணிக்கு மேலே அல்ல அது வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேளுங்கிறாங்க. சரி, எங்களுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, நான் கைது பண்ண வந்திருக்கேன், ஒத்துழைங்க சொன்னாரா? ஆடியோ வீடியோவோட இருக்கு, ரகசியம் இல்லை. சொன்னதான் அவர் செய்ய வந்தார் அந்த அதிகாரி, தனிப்பட்ட பேர் கூட சொல்ல வேண்டாம் நம்ம. அப்போ அங்கே கைது பண்ணணுங்கிற முடிவோட நீங்கள் வீட்டுக்குள்ள அத்தனை 100 பேரை குமிச்சு வச்சுக்கிட்டு போறீங்க. நான் அதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூக்குள்ளே வருவோம். உதயநிதி பேசுனது, நான் அந்த நடிகை பேரை சொல்லவே மாட்டேன், ஏன்னா உதயநிதி அந்த பேரை சொல்லவே இல்லை. இவங்களா ப்ரிஃபிக்ஸ் அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னு தான் கோர்ட்லேயே சொன்னாங்க. உதயநிதி செய்த குற்றம் இப்படி பேசினார், இப்படி புரிந்து கொள்ள தகுந்த அளவுக்கு அது குற்றமாக இருக்கிறது தான் சொல்றீங்க. போய் அப்படி சேர்த்து பணஞ்சு இணைச்சு வச்சுதான் நீங்க அந்த குற்றத்தை நிரூபிக்கணுமா? உதயநிதி பண்ண தவறுகளை கண்டுபிடிங்க, ஊழல் பண்ணார்னா அதை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போடுங்க. யார் வேணான்னா? கீழேருந்து ஒருத்தங்க கத்துறான், இவர் சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னார், தப்பு தான். பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவர்
பொது வெளியில பொது மேடையில பேசுற போது பேசக்கூடாத வார்த்தையை பேசக்கூடாத நேரத்துல பேசுறதுனால தப்பான அர்த்தத்துக்கு அது வழிவகுக்குது. உதயநிதிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்க கூடாது. சரியான பாடம் தான் உதயநிதி. நம்ம தப்பா பேசிட்டோம் அல்லது அவசரப்பட்டோம். சாதாரண வார்த்தையை நம்ம காமெடின்னு நினைச்சு பேசுனதோ அவர் ஆங்கிலே எடுத்துக்கோமே, இல்லை நான் சாதாரணமா சொன்னது தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம இனிமேல் ஏற்படுத்தக்கூடாதுங்கிற பாடத்தை நேற்று உதயநிதிக்கு கொடுத்துச்சு. சரி ரைட்டு, அப்படிப்பட்டதுக்கு நீங்கள் வழக்கு போடுறீங்க, வழக்கு போட்டால் விசாரிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்து அனுப்புங்க. அடுத்த வாரம் தஞ்சாவூர் கிழக்கு ஸ்டேஷனில் வந்து ஆஜராகுங்க. முடிஞ்சு போச்சா? நீங்கள் கைது பண்ணணுன்ற அளவுக்கு கைது பண்ணுறதுக்கான வழக்கே இல்லைன்னு தெரிஞ்சனால நான் எடுத்த உடனே ஏஜி தான் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறார். நாங்கள் கைது பண்ண மாட்டோம். உங்களுக்கு கேட்கவே இல்லையே. கைது பண்ணக்கூடாதுன்னு என்ஆர்எல் கழிச்சு வாதத்தை தொடங்கலை. ஆர்கியூமெண்ட்டை தொடங்குறதே ஏஜி தான். மயிலாடு நாங்கள் கைது பண்ணுற நோக்கம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். அப்போ இன்னைக்கே விடுங்கன்னு ஜட்ஜு சொன்னார். கைது பண்ணுறது உங்கள் நோக்கம் இல்லைன்னா அத்தனை 100 போலீஸை எதுக்கு கொண்டு நீலாங்கரையவே கலைபரமாக்குனீங்களே எதுக்கு? கைது தொடருதுன்னு சொல்லி ஒரு 12 மணி வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொன்னது கூட கேட்காம அவசர அவசரமாக கைது பண்ணி கூட்டிட்டு போறோன்னு சொல்லி தான் கூட்டி போறாங்க. ஏன்னா மனைவி கிட்ட, குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லணும். உங்க கணவரை, உங்க மகனை, உங்க மகளை, உங்க அம்மா அப்பாவை யாராவது ஒரு ரத்த உறவு கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில கூட்டி போகணும். கைது பண்ணணும் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டானே கூட்டி போறீங்க. கைது பண்ணணும் தெரிஞ்சு தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போறீங்க. போற இடங்கள்ல பூரா அந்தந்த மாவட்ட காவல்துறையினர் குவிக்க வேண்டிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. குறிப்பா அந்த கான்வாய், அந்த ரோடு அழைச்சிட்டு போற ரோட்ல ஃபுல்லா எத்தனை ஆயிரம் போலீஸ். இது தேவையா? மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்த மாற்றம் இதுதானா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க. பழி வாங்குறது இருக்கதான் நான் யதார்த்தங்கிற வார்த்தை சொன்னா நான் ரொம்ப யதார்த்தவாதி. உதயநிதியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்பாதீங்க. அதை ஆதாரப்பூர்வமா நல்ல விஷயத்துல சிக்க வச்சு உள்ள போடுங்களேன். ஒரு சொத்தையான ஒரு விவகாரத்தை எடுத்துக்கிட்டு, கைதுக்கே தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் முழுக்க அத்தனை ஆயிரம் போலீசாரை அலைக்கழித்த பாவம் உங்களை சும்மா விடாது. இது மன்னிக்க முடியாத குற்றம். உதயநிதி பண்ணதை விட அதிகப்படியான குற்றம் நேற்று பண்ணது இந்த அரசு தான் பண்ணிச்சு. தவிர்த்திருக்கலாம் இல்லைங்க. சரி ரைட்டு, எதுக்காக நான் கூட்டி? சட்டப்படி நடக்கும் இந்த ஆட்சி, ஒருத்தரை கூட விட மாட்டோம். பெண்களை இழிவுபடுத்தினால் இந்த அரசு வேடிக்கை பார்க்க. நிர்மல்குமார் சொன்னார், உச்சி முகர்ந்து பாராட்டப்பட வேண்டிய வார்த்தை. ராணிப்பேட்டையில் உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் என்னை பாலியல் சீண்டல் பண்ணிட்டான்னு உங்க கட்சி மாவட்ட செயலர் மேல புகார் கொடுத்தா, அந்த புகார் இன்னைக்கு இருக்கிற கதி என்ன சொல்லுங்க. நிர்மல்குமாரையோ அமைச்சரையோ வேறு எந்த அமைச்சரையோ இந்த அரசையோ சொல்லுங்க. ஒரு துளி கூட அந்த வழக்கு நகரல. அந்த அம்மா அங்க சொல்லி பார்த்தாங்க. கடைசியில கிளம்பி டிஜிபி ஆபீஸ்க்கே வந்து இங்கேயும் புகார் கொடுத்த பிறகு அதை பத்தி ஒரு துளி கூட நகரல. சரி, சட்டப்படி நடக்கிற இந்த ஆட்சியில குற்றம் எங்கு நடந்ததோ அங்க வச்சு இவர் விசாரிக்க போறோம். நாங்க சட்டப்படி கரெக்ட் தான். நேற்று எங்க விசாரிச்சாங்க சும்மா சொல்லுங்க. தஞ்சாவூருக்கு முன்னாடியே செங்கிப்பேட்டியில. தஞ்சாவூர் மாவட்டம் தான், செங்கிப்பேட்டில வச்சு விசாரிக்கிறீங்க. இதைத்தானே உதயநிதி இங்க சொன்னாரு. நீலாங்கரில் என் வீடு, நீலாங்கரை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்க, இல்லை இங்கேயே விசாரிங்க. விசாரிக்க தானே வந்திருக்கீங்க. கைது பண்ற நோக்கம் இல்லை. ஏன்னா அப்ப அவங்க நோக்கம் அது இல்லை, கைது பண்ணணுங்கிற நோக்கம் இருந்தது. மக்களை ஏமாத்துற வேலை இல்லை. கைது பண்ண மாட்டோம்னு சொன்னது நீதிமன்றத்துல மூட தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன பிறகு பழி வாங்குற எண்ணம் தான் அது. ஆனா நல்ல விஷயத்துல பயன்படுத்தி கரெக்டா செய்யாம சொதப்பிடுச்சு இந்த அரசு. நேற்று விஜய் அரசும் தவறு செய்து விட்டது. உதயநிதி செய்த தவறு ஒரு பக்கம், விஜய் அரசு செய்த இந்த நிர்வாக ரீதியான தவறு இன்னொரு பக்கம். அப்ப சார் குற்றம் நடந்த இடத்துல தஞ்சாவூர்ல போக முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியல, எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அப்ப செங்கிப்பட்டி ஒண்ணுதான், நீலாங்கரையும் ஒண்ணுதான். ஏதாவது அந்த இன்ஸ்பெக்டர் இங்கே தான் வந்திருக்காரு, அவர் தானே தொட்டு கூட்டிட்டு போறாரு, அரெஸ்ட் பண்ணி தொடணும்ல உடம்ப. அது இங்கேயே பண்ணிருக்கலாமே. அப்போ உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுவல்ல. இது திராவிட இயக்கங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பண்ணிக்கிட்ட பழிவாங்கல் அரசியல். நீங்களும் அதே திசையில தான் நேற்று பயணிச்சிங்க. விஜய் இதை மாத்திக்கிட்டா அவருக்கு நல்லது. ஓகே, ஆனா பட் இந்த கைதையும் திரும்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. நேற்று டாய்லெட்ல போயிட்டு உட்கார்ந்துருக்கு. அதெல்லாம் அரசியல் ரீதியா சொல்லப்படுற. சரி ரைட்டு, டாய்லெட்லயே உட்கார்ந்துருந்தார். கரூர் சம்பவம் நடந்த உடனே அடுத்த ஒரு 35 நாட்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தேன்னு ஆதவ் சொல்லுவாரா? நிர்மல்குமார் எஃப்ஐஆர், ஆதவ் பேர் அதில் இல்லை. எஃப்ஐஆர்ல பேர் இந்த நிர்மல்குமார் எங்க போனாரு? உங்கள் கட்சியோட 2ஆம் இடத்துல இருக்கிற பொதுச்சாளர் புஷி ஆனந்த் எங்க போனார் 35 நாள்? அல்லது அந்த முன்ஜாமீன் கடை சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுகிறதுன்னு சொன்ன பிறகுதானே எல்லாரும் தைரியமா வெளியே வந்தாங்க. அப்போ உங்களுக்கு பிஜேபியோட உறவு இருந்தது. ஏன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்ட உடனே கொடுக்குறாங்க. சிபிஐ கட்சி நம்ம கைது பண்ணுவோம். ஏன்னா சிபிஐ பொதுவாக கைது பண்ண மாட்டாங்க, எடுத்தோன்னே கைது பண்ண மாட்டாங்க. அது அந்த தீர்ப்பு வரவும் தானே அவங்க வெளியிலே வர்றாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? இவரா டாய்லெட்ல, அவர் வீட்டில் இருக்க அவர் டாய்லெட்ல போறாரு, நீங்க எங்க போயிருந்தீங்க? நக்கல் பண்ணக்கூடாது இதை. ஏன்னா சட்டம் கொடுக்குற வாய்ப்பு நிர்மல்குமார் பயன்படுத்தினார், சட்டம் கொடுக்குற வாய்ப்பு புஷி ஆனந்த் பயன்படுத்தினார். நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ண போறாங்க, உதயநிதி டாய்லெட்ல இருப்பார், படுத்து உருளுவார், என்னவோ பண்ணுவார், அது அவர் வீடு.
நக்கலுக்கு வேணா பயன்படும், நடைமுறை ரீதியாக தவறான விமர்சனம். ஓகே. ஆனா பட் மக்கள் மேல கவனம் செலுத்தாம வெறும் அரசுல மட்டுமே இந்த அரசு கவனம் செலுத்துறாங்க. செந்தில் இப்ப பாலாஜி budgetல விஷயத்துல கூட இந்த அரசு பெருமளவு நடந்துகிட்ட விதத்தினாலதான் அதுல காட்டின ஆர்வத்தை, அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர் ஒரு பெயில கொடுத்து வெளில வரோம், அது ஜெயில் வாசல்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க 2 பேர். வேற ஒரு கேஸ், டாஸ்மாக் கேஸ்லன்னு. அதுல ஒருத்தருக்கு சம்பந்தம் இருந்து ஒருத்தர் அந்த கேஸ்லயே இல்ல. அது அப்புறம் அதை பத்தி பெயில் வர்றபோது வெளியில வரும் அதெல்லாம். இதுல காட்டின ஆர்வத்தை காவிரி இஷ்யூல காட்டியிருந்தா, அரசியல் ரீதியாவே சொல்றேன், உங்க கட்சி சுயநலப்படியே சொல்றேன், திமுக முன்னாடி நீங்க மனு போட்டுக்கலாம்ல. தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் கோட்டை விட்டீங்களா நீங்க அதுல? ஆனா திமுக போட்டோடனே அது பின்னடைவை ஏற்படுத்தும்னு பச்சையா போய் சொல்றாரு அமைச்சர். ஒரு துளி கூட பின்னடைவை ஏற்படுத்தாது. ஜெயலலிதா போடாத வழக்கு இல்ல. கச்சத்தீவுக்கு தனியா வழக்கு போடுவார், காவிரிக்கு போடுவார். அவர் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாங்கிற பேர்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவர் இறந்த பிறகு கச்சத்தீவு கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அப்புறம் பேரை மாத்தி எடப்பாடி அதை தொடர்ந்தார். சொல்ல போறீங்களா? எந்த வகையில தமிழ்நாட்டுக்கு பின்னடைவை ஏற்படுத்த மாறா அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போது கர்நாடக அரசின் வழக்கறிஞருக்கு 15 நிமிஷம் தர்றோம், உங்க வாதத்தை முன்வைக்கம்பாங்க. அடுத்த பெட்டிஷனர், கவுண்டர் ரெஸ்பாண்டன்ட், இவங்க தமிழ்நாடு அரசு போட்டது, நீங்க உங்க 15 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெட்டிஷனர் திமுகன்னா எனக்கு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசுடைய அரசு வழக்கறிஞர் சொன்ன வாதத்துல இல்லாம கூடுதல் வாதங்களை நான் எடுத்து வைப்பேன்ல. திமுக வழக்கு போடுறேன்னா எப்படியாவது கர்நாடக நலனை பாதுகாக்கணும் மயிலாடு, தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியாவது பறி கொடுக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம் மயிலாடு, கொஞ்சம் மனசு வைங்க. நான் திமுக வாதம் பண்ண போது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? எப்படி பின்னடைவு ஏற்படுத்தும்? நீங்க என்ன வேணாலும் பேச தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? திமுகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அதுக்குள்ள போகவே இல்லை. இன்னும் இந்த அரசு இன்னும் அந்த திசையில கன்ஸ்ட்ரக்டிவா போகவே இல்லை. செந்தில் பாலாஜி கைது பண்ணணும், செந்தில் பாலாஜி கைது ஒவ்வொருத்தரையும் கூட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அது ஆதாரபூர்வமா இருந்தா பிடிச்சு உள்ள போடுங்க, யாரு வேணான்னு சொன்னா. ரொம்ப வீக்கா இருக்காங்களோ சார் உங்களுடைய லீகல்? இல்ல, நிர்வாகத்துக்கு புதுசு, நம்ம ஒண்ணு அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இந்த புதுசா இருக்கிறவங்க 180 நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுத்துட்டு இப்ப ஸ்டாலின் ஆட்சியை கவிக்க முயற்சி பண்றாரு, விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? சரி, நேற்று உதயநிதி கைது பண்றீங்க, கைது பண்ணி தான் கூட்டிட்டு போனாங்க. 180 நாள் அவகாசம் இருக்கிற காரணத்தால் எதிர்கட்சிகளாகிய நாங்கள் இந்த அரசுக்கு 180 நாள் அவகாசம் கொடுத்துருக்கனால இன்னும் 3.5 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் உதயநிதிக்கு பெயில் வாங்க போறோம். முட்டாளா திமுக? அந்தந்த நிகழ்வுகளுக்கு அன்னன்னைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், எதிர் நடவடிக்கை எடுத்தாகணும். கால அவகாசம் கொடுத்தது நீண்ட கால பிரச்சனைகள்ல நீங்க ஒரு தெளிவை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெளிவான நிலைக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த அவகாசம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து நீங்கள் தெளிவு பெற வேண்டிய விஷயத்திலேயே நீங்க அதுல தெளிவு பெற, அதுல அரசியல் தான் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை வேணாம்னு எல்லாரும் கதறணும். நிர்மல் குமார் இல்ல, பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் இந்த விவகாரத்தை தீர்க்க முடியும். ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் அபத்தம் இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், ஸ்டாலினோ உதயநிதியோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனா காவிரி விஷயத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியாது. நான் சிலதை போய் படிப்பேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா அங்கே கிரே ஏரியாவாக இருக்கும். ஏதாவது வேணும்னா நான் போய் உட்காந்து நைட்டெல்லாம் படிப்பேன். நாளைக்கு ஏதாவது பேசணும்னா, நான் ஒரு மந்திரியாக இருந்தால், நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால், ஒரு கூட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா படிச்சுட்டு தான் போவேன். தப்பே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறலாம் இதெல்லாம் சர்வாதிகார போக்கு. எந்த அமைச்சருக்கும் நல்லதல்ல, இந்த அரசுக்கும் நல்லதல்ல. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசும்போது தான் முதல்ல நீட் பற்றியே பேசுகிறாங்க. நீட்டை நாங்கள் முற்று முழுதுமாக எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசை நீட் ரத்து செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விவகாரமும் பெரிய அளவில் பேசப்பட தொடங்கி இருக்கு. அதை எப்படி சார் பார்க்கலாம்? இவ்வளவு நாள் பேசாமல் மாணவர்கள் போராட்டம் இங்கே வெடிக்கும் போது அவங்கள கைது செய்கிற நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டாங்க. பட் இப்போ நீட் பேசுறது இல்லை, போராட்டம் பண்ணுற மாணவர்களை கைது பண்ணி தான் ஆகணும். அந்த போராட்டத்தை சட்டப்படி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாகணும். அரசுக்கு இருக்கிற நிர்பந்தம் அதை மறுக்கணும். அதனால தான் இந்த அரசு இரட்டை வேடம் போடுகிறதான்னு கேட்டபோது கூட நான் தொடர்ந்து சொல்ல, இரட்டை வேடத்துக்கு எங்க தாவேக அரசு இரட்டை வேடம் போடலையே. அவங்க இன்னைக்கு நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா திராவிடர் கழகம் நடத்த இருந்த அந்த வாகன பிரச்சார பயணத்தை கூட தடுத்தாங்க இல்லையா? அதை கூட இரட்டை வேடம் சொல்லக்கூடாது. அப்போ நீங்க எதுக்கோ பயப்படுறீங்கன்னு நம்ம அந்த விமர்சனமா எடுத்துக்கணுமே தவிர இந்த அரசுக்கு நீட்டை ஒழிக்கணும்னு எண்ணம் இல்லைன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா கல்லூரிக்குள்ள போந்து யூனிஃபார்மோட போய் சங்க நிர்வாகிகளை, மாணவ சங்க பிரதிநிதிகளை கைது பண்ண போனதெல்லாம் அழிச்சாட்டியம். அது விஜய் இந்நேரம் கண்டிச்சிருக்கணும். அவருக்கு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கலாம். ஒரு அரசுக்கு இருக்கிற நிர்பந்தம் போராட்டங்களை கட்டுப்படுத்தி தான். நீங்க நினைச்சாலும் உட்காந்துங்க, பஸ் மறிக்கிறா மறிச்சுக்கோ, ரோட்ல உட்கார உட்காந்துக்கன்னா எப்படி அரசு நடக்கும்? சட்டம் ஒழுங்கு யாரு பராமரிப்பா? ஸோ அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பயம்னு சொன்னீங்களா? எந்த பயம் இருக்குன்னு? பிஜேபி இதுதான். பிஜேபி பார்த்தா பயம். ஏதாவது எதிர்க்க வேண்டிய விஷயத்துல ஏதாவது ஒண்ணுக்கு பிஜேபிக்கு கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை ஏதாவது வந்திருக்காங்க. இன்னைக்கு வலியுறுத்துகிறோம் நீட்டை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. இல்ல, அது வலியுறுத்து, அதுக்கு கண்டனம் தெரியக்கூடாது. எங்க இல்ல, மக்கள் பொதுமக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா மனுவை கொண்டாந்து லோக் பவன்ல கொடுக்கணும் ஒரு கவர்னர் சொல்றாரு. ஒரு துளி கூட ஆதரவு நேற்று இவ்வளவு பேசுறாரு.
அப்போ எங்கே போனார் ஆதவர்ஜுனா? எனக்கு இருக்கிற வேகம் கூட இந்த மந்திரிகளுக்கு இல்லையே. ஒரு தமிழ்நாட்டு பிரஜை எனக்கு கோவத்தில் யார் முதலமைச்சர் இருந்தாலும் நான் அவங்க பின்னாடி தான் நிற்பேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு குடைச்சல் தருகிற வேலை அன்னைக்கு ராஜ்பவன் வெளியிட்ட அறிக்கை. ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் நேரம் பேசியிருக்க வேண்டாமா? எங்கே போனீங்க? தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக தள்ளப்பட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது நியாயம் இல்லை. அடுத்த வரி என்ன? இதை செய்த கவர்னருக்கு எங்களுடைய கண்டனம். ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு எடுத்து காட்டுங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். இதைத்தான் பதுங்குறாங்கன்னு நான் சொன்னேன். பிஜேபி எதிர்த்து, ஏன்னா தப்பு இல்லை, ஏன்னா சிபிஐ கேஸ் நீங்கள் விரும்பிய சிபிஐ வழக்கு, நீங்கள் தானே போனீங்க சிபிஐ வழக்கு வேணும்னு. அது வந்து சிபிஐக்கு மாத்திரம்னு உத்தரவு வரவும் தானே நிர்மல்குமாரும் புசியானந்து வெளியிலே வந்தாங்க 35 நாளைக்கு அப்புறம். அந்த சிபிஐ வழக்கு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அந்த பயம் தனி மனித பயம், அதை நான் தனி மனித நியாயமாக அதை உணர்ந்துக்கிறேன். ஆனால் அரசு நிர்வாகங்கிறது வேற. குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்தா ஆகணும். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை நடத்துறது கர்நாடக அரசு தான். அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்கிறது கர்நாடகா தான். அவங்க நினைச்சாங்கன்னா நம்மளை காலி பண்ண முடியும். எல்லா ஆபத்தும் இருக்கிறது தெரிஞ்சும் எங்களுக்காக ஒரு தடவை போய் பேசுங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறைஞ்சது 2 பேர் நினைக்கிறேன் உத்தரவு இல்லை, ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறாங்க, நீங்கள் போய் பேசுங்க. அந்த உத்தரவை, அந்த கருத்தை உச்சநீதிமன்றத்தை மதித்து பெங்களூருக்கு பேச்சுவார்த்தை நடத்த போனார். போய் எல்லா ஹாலில் உட்கார்ந்தோடனே ஜெகதீஷ் ஷெட்டர் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் தண்ணி தர முடியாதுன்னார். இதுக்கு பேர் பேச்சுவார்த்தையான்னு சொல்லிட்டு கோபத்தோடு அந்த பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு வெளியேறியவர் ஜெயலலிதா. நம்ம மேலே வழக்கு இருக்கு, நம்ம கோவிச்சுக்கிட்டா ஜெகதீஷ் ஷெட்டார் இப்போ சிஎம்மாக இருக்காரு, அந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்ணுவார், வேகமாக நடத்துவார். ஒரு துள்ளி கூட ஜெயலலிதா பயப்படல. நீங்கள் ஜெயலலிதா இன்னைக்கு சொல்லி காட்டுறீங்களே அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான். அதை வச்சு நான் சொன்னாரா ஒரு மீட்டிங்கில், இந்த கட்சியினர் இணைய வர்ற கூட்டத்தில்? அந்த ஒன்று தான் கூட பெரிய வார்த்தை. அந்த ஜெயலலிதாட்டு ஒரு துளியாவது பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? தன் மீது வழக்கு இருந்த போதும் அந்த வழக்கை நடத்துவது கர்நாடகா அரசு தான் தெரிஞ்ச பிறகும் அவங்க கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட்டு வெளியே வந்தவர் தான் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு நடக்குது, ஒரு வாரத்தை கூட பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணணும் நம்ம சொல்லலை. மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு அந்த வேகம் வரலையே, உணர்ச்சி வரலையே. ஏன்? அதனால தான் பதுங்குறாங்கன்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான் அப்படின்றது நம்ம இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சி அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் காட்டிகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இழுக்கணும்னு பார்க்குறாங்க. அது சொல்ல கூப்பிடுறாங்க. இங்கே போனவங்கெல்லாம் வருத்தப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. நான் தாவேக்காவினருக்கு என் காதுக்கு வந்த செய்தியை சொல்லிடுறேன். பல பேர் வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஏதோ என்ன சொல்லி கூப்பிட்டாங்களோ அப்படி சொன்னபடி நடந்துக்கலன்னு வருத்தம் இருக்குது. இது வெளியில் வர்றதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு சரிப்படுத்துங்க. நக்கலா சொல்கிறேன்னு இல்லை, நம்பி போனவங்களுக்கு எதுவும் நடக்கல. இங்கே எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதுங்களை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த கட்சியை கரைச்சி அந்த அதிமுக தங்கள் பக்கம் இழுக்கணும். 2 ஒன்று தான் இங்கே வாங்கினேன் அப்படின்ற அந்த ஒரு லைன் தான் ஆதவோட பேச்சில் இருந்துச்சே தவிர தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றல்ல. மினிஸ்ட்ரி ரீஷஃபிள் நடக்க போது அதில் சிலருடைய பெயர்கள் வரப்போகுது. அதெல்லாம் முதலமைச்சருடைய ப்ரெராகேட்டிவ். அது அவர் ஒரு அமைச்சர்களை பற்றி எனக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு அன்னைக்கே கேபினட் கூட்டத்தில் சொன்னதா தகவல் வந்துச்சு. அது எல்லா முதலமைச்சர்களும் எல்லா காலத்துலையும் எல்லா அமைச்சர்களையும் கண்டிப்பாங்க. ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறார், ஊழலை ஒழிக்க முடியாது. கட்சி நிதி வசூலிக்க மாட்டோம்னு சொன்னார். அப்படி அந்த வார்த்தையை சொன்ன பிறகும் லஞ்சத்துக்கு இடமில்லை, மக்கள் பணத்தை விட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேங்கன்னு நீங்கள் சொன்ன பிறகும் உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற சில அமைச்சர்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில அமைச்சர்கள் பணத்துக்காக ஃபைலை பெண்டிங் வச்சிருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிடணும். அவர் அதை தொடர்ந்து கண்காணிக்கணும், இதில் கவனம் செலுத்தணும். ஒழிச்சிட்டோம்னா எங்கே ஒழிஞ்சுது? அப்போ இதையெல்லாம் கண்காணித்து யார் நம்ம வார்த்தையை மீறியும் லஞ்சம் வசூலிக்கிறா, இல்லை எதையோ எதிர்பார்த்து ஃபைலை யாரெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கிறா, இல்லை இவ்வளோ பயிற்சி கொடுத்த பிறகு தன் துறையை யார் சரியாக என்ன கவனிக்காமல் இருக்கிறா அப்படின்னு ஒரு முதலமைச்சராக விஜய் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நான் நம்புகிறேன். அப்படி தான் கவனிக்கணும். அப்படி கவனித்ததன் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட் வாங்கி வச்சு அவர் சஃபல் பண்ண பிறகு நம்ம பாதிக்கலாம். இப்போவே எதுக்கு மந்திரிங்க தூக்கத்தை கெடுக்கணும்? அவங்க இப்போ தான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, பதில் சொல்லணும், மாங்குன்னு படிக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோன்னு இந்த அமைச்சர்களை நம்பி ஆதவ் வேற சவால் விட்டுட்டார். அதனால் அவங்க நிம்மதியாக அந்த கூட்டத்தொடரை நடத்தட்டும். பேர்களை சொல்லி அவங்க தூக்கத்தை கெடுக்காதீங்க. ஓகே. இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி கேட்க வந்தேன்னா, தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த உதயநிதி அவர்களுடைய கைதுலையும்
கலைஞர் அவர்களுடைய கைதை கம்பேர் பண்ணி பேசினதா இல்ல அதான் சொன்னேன், திராவிட இயக்கங்கள் எப்படி ஒருத்தர் தங்களை பழி வாங்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் தாவேக்காவும் பயணிக்குது. அப்படி பார்த்தா திமுக எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் நேத்து இந்த அரசு நிரூபித்தது. தாவேக்கா உட்பட அதுதான் இந்த அரசு, தாவேக்கா அரசு தான் நடக்குது. இப்போ நீங்க மாற்றம் நீங்களே மாறலையே, ஒரு மாற்றம் உங்ககிட்ட இல்லையே. நீங்க இந்த லேபிள் அப்படிங்கிற வார்த்தைலாம் விட்டுருங்க. அந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைய வாஸ்து பார்ப்பாங்க, நிறைய சில சம்பிரதாயங்களை கடைபிடிப்பாங்க அவங்களுடைய அரசு நடக்கும் போது அப்படின்ற விஷயம். அது அவங்களோட தனி மனித நம்பிக்கை. ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர், குருவாயூருக்கு யானையை தானமா கொடுத்தார். விஜய் அவர்களும் பண்றாரு. 10வது மாடியில தான் இருந்தாதான், 10வது மாடியில இருந்து அந்த சி வியூ பாயிண்ட பார்த்த மாதிரி உட்கார்ந்தா தான் வந்து அவருக்கு ராசியா. அதை ஒன்றும் பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவரும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர் தான். இட நெருக்கடின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இல்லை இங்கே வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்கே, நம்ம ஒரு உத்தரவு போட்டால் கூட அந்த உத்தரவை வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு கூட சில நெருக்கடிகள் வருதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஜோதிடர்கள்ட்ட ஆலோசிச்சிருக்கலாம். அதனால் கடலை பார்த்த மாதிரி இருங்க அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம். தப்பு இல்லை, அது பெரிய குற்றமும் அல்ல. நான் இட நெருக்கடி இருக்குது, நாங்கள் கொஞ்சம் விசாலமாக போகிறோன்னா நான் அதை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமுத்திரம் பார்த்த வீடும் சாஸ்திரம் பார்க்காத வீடும் நல்லா இருந்ததில்லை அப்படின்னு அதே ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க சொன்ன வார்த்தையும் இந்த அரசு மறந்துடக்கூடாது. குறிப்பாக விஜய் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே ஜோதிடத்தில் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். எல்லாரும் போய் சமுத்திரத்தை பார்க்கக்கூடாத நேரத்தில் பார்க்கக்கூடாது. அதில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது புரியும். ஓகே, பட் ஆனா வெறும் இதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மக்கள் பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது, அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அது மட்டும் இல்ல சார், எல்லாமே இப்ப நம்ம இந்த இன்டர்வியூல பேசின எல்லா விஷயங்களையும் சொல்றேன். இல்ல இப்போ பட்ஜெட்னு ஒண்ணு நீங்க தாக்கல் பண்ணாங்களா, துறை வாரியா கிட்டத்தட்ட 20 நாள் அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் பண்ணாமையா இருந்தார், அதெல்லாம் தப்பு அப்படி இல்லை, அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். எதை நம்ம தப்புன்னு சொன்னோம்னா, காவிரி பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் விவசாயிகளோடும் பொதுமக்களோடும் ஆலோசித்து கொண்டுதான் இருக்கிறார்னு ஒரு அமைச்சர் பச்சையா போய் சொன்னார். அதைத்தான் நம்ம கண்டிச்சோம். நடக்காததை பொய் சொல்லி இந்த மக்களை, உங்க இளைஞர்களை, உங்க ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. அது பாவத்திலும் பாவம். அவர் எந்த பொதுமக்களோடு விவாதிக்கல, எந்த விவசாய சங்க பிரதிநிதியும் சந்திக்கல. நான் குற்றம்னு சொல்ல, நடந்ததை சொல்லி எதுக்கு பெருமை தெரிவிக்கிறீங்க? ஆனால் அதே முதலமைச்சர் விஜய் நேற்று முன்தினம் 2 நாள் முன்னாடி அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்லாம், நீர்வளத்துறை சம்பந்தமா வச்சுட்டு காவிரியில இந்த மாதிரி அங்கே இயற்கையாக தண்ணி வந்துட்டு இருக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே ஒரு அணையிலையும் எவ்வளோ தண்ணி இருக்குது, அதில் ப்ரொபோஷனாக நமக்கு எவ்வளோ வரணும், காவிரி ஆணை நமக்கு என்ன உத்தரவு கொடுத்துச்சு, அந்த உத்தரவு இவங்க மதிக்கலை, எல்லாத்தையும் போட்டு ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி வழக்க போடுங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டான்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சுல்ல, அது நிஜம். அதை நம்ம பாராட்டணும். முதலமைச்சர் செஞ்சால் நம்ம பாராட்டுறோம். நீங்கள் நடக்காத ஒன்று சொல்லிட்டு முதலமைச்சர் பொதுமக்களோட எந்த பொதுமக்களோட, நீங்கள் பொதுமக்களோட விவாதிச்சா சும்மா விட்டுருப்பீங்களா? 100 ரீல்ஸ் வந்திருக்கும் இது வரைக்கும். பொதுமக்களை இப்படி சந்திச்சதுன்னு நக்கல் பண்ணல. சந்திச்சான்னு சொல்லுங்க. நடக்காததை சொல்லி எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? எந்த விவசாய சங்க பிரதிநிதி விஜய் சந்திச்சார் சொல்லுங்க? விவசாயிகளோட அவர் ஆலோசித்து கொண்டிருக்கிறார். இதுதான் நான் சொன்னேன், விஜயை படுகொலியில தள்ளுற வேலை இதெல்லாம். அவர் பேச மாட்டார், நாங்களே பதில் சொல்லுவோம்னா நீங்க கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் வச்சிருக்க போறீங்களா? விஜய் தன்னை வளர்த்துக்கணும், தன்னை மிருகத்திக்கணும்னு உங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லையா? விஜய் தான் உஷாரா இருக்கணும். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஓகே, அப்போ என்ன நடக்கும் அடுத்த நாட்கள்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி சார். நன்றி.